அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு UPSC ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறது 3D printing, third dimensional printing. So the application of 3D in health sector na exclusive we are going to see. So first thing, 3-dimension printing. So generally பாத்தீங்கன்னா so far we are நம்ம யூட்டிலைஸ் பண்றது பாத்தீங்கன்னா 1 and 2 dimension printings தான் இருக்கு. dimension printings இருக்கு. ஸோ இப்போ வந்து அப்கமிங் பார்த்தீங்கன்னா 3 dimension. தட்ஸ் வை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன், செகண்ட் டைமென்ஷன், தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைமென்ஷன் என்ன மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ சி தி லெஃப்ட் சைட் ஆஃப் தி திஸ் லைக் 3Dல நமக்கு வந்து we can customize design, we can paste or இன்கல்கேட் மெட்டீரியல். இதான் இம்பார்ட்டன்ட். மற்ற இப்போதைக்கு உள்ள பிரிண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபைல நம்ம அப்படியே பேப்பர் மோட்ல இங்க்ஜெட் பிரிண்டிங் பண்றோம். 3D மாடலை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷன் பிரிண்டிங்ல நமக்கு பொருளே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3D பிரிண்டிங்ல நம்ம குக்கிங் பண்றது கூட இட்ஸ் பாசிபிள் இன் ஃபியூச்சர். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ 3D printing, its role in health sector and environment. So first of all, what is 3D printing? So 3D printing is nothing but it is a manufacturing method. That is, it's a kind of printing in which we deposit or fusing material. So என்ன வேணும் நமக்கு? For example, I need one bio printer. I need one organic printing. If a surgeon going to make one surgery, he has to know about the status of the patient. So to be precise, he has to know the morphology of organs. So அதுக்கு என்ன செய்யறாங்க, 3D printers மூலியமா அந்த ஆர்கனை பிரிண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஆர்கனை பிரிண்ட் எடுக்கும்போது they can accurate, they can access, diagnose what they are supposed to do taking forward. So it is a printing mechanism, number one. In the printing mechanism, deposit or fusing material, number two. So we commonly saying that it is a printing manufacturing method in which object made, how, by diffusing or depositing a material. That material might be ceramic or powder or liquid or anything, even living cell. For example, in tattoos, in futureல பாத்தீங்கன்னா ஒரு burn இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீம் burn இருக்கு, அது எனிதிங் ஒரு கிராக்னஸ் இருக்குன்னா லிவிங் டாட்டூஸ் நடக்கும். அந்த லிவிங் டாட்டூஸ்ல பாத்தீங்கன்னா டாட்டூ போட்ட மாதிரி டிசைனும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த டாட்டூக்குள்ளார லைக் கியூர் பண்ணக்கூடிய, தெரபட்டிக் பண்ணக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் இருக்கும். அது இன்டர்ன் தெரபட்டிக் ப்ராசஸை பார்க்கும். ஸோ ஒரு பக்கம் கையில டிசைன் இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது கியூர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லிவிங் செல், எனி சாலிட், லிக்விட், பவுடர், செராமிக், மெட்டல், பிளாஸ்டிக், ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம டெபாசிட் பண்ணிட்டு புது ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம் டு ப்ரொடியூஸ் 3-dimensional object from a digital file. So it requires only a digital file only to produce a device by customized design, which are more easily and produce many devices in one batch. That is a major advantage of this 3D printing. 3D printing என்னன்னா இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்ல போனோம்னா, எஸ்பெஷலி இன் ஹெல்த் செக்டர்ல இன் ஃபியூச்சர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மருந்து இருக்கு, மாத்திரை இருக்கு, ஃபார்மசி, ஃபார்மட்டிக்கல்ஸ். 3D பிரிண்டர் வந்த பிறகு லைக் ஃபார்மசிலேயே அவங்களே வந்து மாத்திரையை உருவாக்கிடுவாங்க வித் கஸ்டமைஸ் டிசைன். இப்போ ஒரு கிட்டுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு மாத்திரை கொடுக்கணும். ஸோ கிட்டுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன ஃப்ளேவர் வேணும், என்ன மாதிரி வேணும். ஸோ we can, it is a based on n number of customizations இருக்கிறதுனால so we can produce. So simply speaking, a printing or manufacturing method which is highly user friendly. So we can customize whatever in thing, at the same time we can produce n number of things. So this process also referred as additive manufacturing, rapid prototyping, or solid free form technology. So actually it is similar to traditional inkjet printer, but end product is 3-dimensional object. நம்ம ட்ரெடிஷனலா நம்ம பிரிண்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம எதை பிரிண்ட் எடுப்போம்,
ஒரு டிஜிட்டல் ஃபைல ஒரு சாலிட் ஒரு பேப்பர்ல we can printing n number of thing. ஆனா 3D பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேப்பர் பிரிண்ட் எடுக்க போறது இல்ல, ஆப்ஜெக்ட் பிரிண்ட் எடுக்க போறோம். எனக்கு என்ன மாதிரி டோனட் வேணும், டோனட் என்ன கலர்ல வேணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் வி ஆப்ரேட் திஸ் ஒன் அண்ட் வி கேன் ஹாவ் டோனட். எனக்கு என்ன ஃப்ளேவர்ல வேணும், என்ன டேஸ்ட்ல வேணும், என்ன சைஸ் வேணும், என்ன கலர் வேணும், என்ன ஷேப் வேணும், எனிதிங் நான் வந்து அதே டோனட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஃபுட் செக்டார்ல. ஸோ இந்த தான் நமக்கு ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு விஷயம். ஸோ அகெயின் we can say that it's a booming industry. by 2025 இதோடைய லைக் $32 billion கெப்பாசிட்டிக்கு இது ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பொட்டன்ஷியல் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் செக்டார்னு நமக்கு இருக்கு. ஸோ த திங் இஸ், ஸோ பிரிண்டிங், தேர்ட் டைமென்ஷனல் பிரிண்டிங் இஸ் த பிரிண்டிங் மெக்கானிசம் in which material deposited that in turn produce object by using digital file. That material might be living cell, liquid, powder, anything. It can produce object with this help for like health sector organs, environmental friendly thing, even for food sector as we discussed donut and all. So it just needs simple digital file only in order to produce one object. So the role of printing in health தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Foremost thing, it has a number of applications. Foremost it is in orthopedic implantation. So this technology enabled medical professional to create high performing implant. So implantation, ஆர்த்தோவாகட்டும், டென்டல் ஆகட்டும், இப்போ மூட்டு வலி இருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் சர்ஜரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நிறைய இம்ப்ளான்மெண்ட் வரும்போது இந்த 3 டைமென்ஷனல் பிரிண்டிங்ல கிரியேட் பண்ற ஆப்ஜெக்ட் நமக்கு இன்னும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே இது ஃபிட் ஆகாது. டெய்லர் மோடு அப்ரோச் ஒன்லி ஃபிட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியான இம்ப்ளான்ட்டை கிரியேட் பண்ண முடியும். பிஃபோர் 3D பிரிண்டிங் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்வாட் மட்லிங் த்ரூ மாதிரி தான். பேஷண்ட்டுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இன் ஃபியூச்சர் பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, பேஷண்ட் ஓரியன்டா we can produce. That is, it create better fitting, long lasting, high performing implant. So that is spinal ஆகட்டும், ஹிப், நீ, ஸ்கல் இம்ப்ளான்டேஷன் இது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கொண்டு வருது. Then electron beam melting metal technology and laser melting technology எல்லாம் used by this kind of thing we have to thank to 3D printing. So finally we can say that this kind of technology even we can utilize biocompatible metals like titanium. இதெல்லாம் நம்ம வந்து one batchல யூஸ் பண்ணினா before 3D printing இதெல்லாம் நமக்கு வந்து feasible இல்லாம இருந்துச்சு. So we have to at one batch of implementation we can create lot of this biocompatible metal and all. Then anatomic model. So இதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனாட்டமி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அனாட்டமி பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் வந்துச்சுன்னா எவ்வளோ பூம் யூஸ் பாருங்க. ஸோ அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் மட்டும் வேணும், அவங்க ப்ரோக்ராமிங்ல அவங்க ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு ஹார்ட்டை மட்டுமே தே கேன் கிரியேட், தே கேன் ஸ்டடி, தே கேன் ஒர்க். ஸோ அனாட்டமிங்கிறது ஒரு பெரிய பூம். ஸோ இதுல வந்து டயபெட்டிக், தெரபெட்டிக் சம்பந்தமான அனாட்டமிக் பார்க்கும்போது பேஷண்ட் ஸ்பெசிபிக் அனாட்டமிக் மாடல், தட் இஸ் கிட்டத்தட்ட பயோ பிரிண்டிங் தான். தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கிட்னில ஒரு இஷ்யூஸ். ஸோ அவங்க கிட்னியை பிரிண்ட் எடுக்கிறாங்க. சிம்பிளி ஸ்பீக்கிங் அந்த கிட்னியை ஆர்கனை உருவாக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ற மாதிரி. ஸோ அனாட்டமிக்கல் மாடல், the application of 3D printing in anatomic model is ஒரு பெரிய boon of the industry. It is mostly widely accepted one. ஏன்னா the accessibility of CAD and CAM software அது வந்து ஐ மீன் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3D printing பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கேன் ப்ரொடியூஸ் ஹை accurate precious things ஃபார் ப்ரீ சர்ஜிக்கல் பிளானிங். பிகாஸ் ஒரு ஆர்கன் டிஃபெக்டா இருக்கு, அந்த ஆர்கனை 3D பிரிண்ட் எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பிளான் பண்றாங்க ஹவு டு தே கேன் இன்டர்வியன். ஸோ இந்த ப்ரீ சர்ஜிக்கல் பிளானிங்க்கு ரொம்ப யூஸா இருக்குது. தட் இஸ் த 3D printed anatomy model help surgeon evaluate better treatment decision and plan their surgery more accurately.
பிகாஸ் எங்க டிஃபெக்ட் இருக்குன்னு கையிலேயே பார்த்துடுறாங்க. ஸோ ஒரு கிட்னி டிஃபெக்டா இருக்கு, அந்த கிட்னியை 3D பிரிண்ட் எடுத்து கிட்னி ஆப்ஜெக்டை மாடலை கையில வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் முன்னாடி கிடையவே கிடையாது. ரொம்ப ஹார்ட்லி ஸ்பீக்கிங் கிட்னி இஷ்யூவா கிட்னியை ஸ்கேன் பண்ணி பார்த்து நம்ம ஜஸ்ட் ரொம்ப வந்து ஹை ரெசல்யூஷனோ அக்யூரசி லொக்கேட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ஒரு ஏதோ ஒரு மட்லிங் த்ரூவா பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப அக்யூரேட்டா we can do. So for preparing for surgery using 3D model printers, surgeon can reduce time. Yes, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சர்ஜன் பிஃபோர் 3D பிரிண்டிங் அந்த சர்ஜிக்கல் ரூம்ல சர்ஜரி அப்போதான் அவங்க அந்த ஆர்கனே பார்ப்பாங்க லைவா. பட் இன்னைக்கு என்ன, அதே ஆர்கனை டூப்ளிகேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டா முன்னாடியே கையில வச்சுக்கிறாங்க. ஸோ டெசிஷன் அவங்க முன்னாடியே எடுத்துக்கிட்டு ஸோ அந்த காம்ப்ளிகேஷனை தவிர்க்கலாம். ஸோ இட்ஸ் அ வெரி பூன் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங் அண்ட் என்ஹான்ஸ் சர்ஜிக்கல் டூல்ஸ். இப்போ சர்ஜிக்கல் டூல்ஸ்ல முன்னாடி பார்த்த மாதிரி இம்ப்ளான்ட்ல எப்படி நம்ம வந்து பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியா செய்யறோமோ அந்த மாதிரி டூல்ஸுமே நம்ம வந்து 3D பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப வெல் equipped well designed surgical instrument create பண்ண முடியும். So surgical instrument like hemostat, scalpel handles and all can produce using 3D printers. So it offer many benefits because it is an ensure faster least stomach procedure, increase surgeon dexterity. பிகாஸ் வந்து எகெயின் அந்த டூல் வந்து எல்லாருக்கும் இருக்கிற காமன் டூல் கிடையாது. ஈவன் ஸ்பெசிஃபிக் திங் ஒன், ஸோ தே கேன் யூஸ் இன் லாட் ஆஃப் திங். ஸோ பெட்டர் சர்ஜரி அவுட்கமுக்கு நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லைக் டெவலப் பயோ compatible material also in order to withstand sterilization and all நமக்கு இந்த 3D printing ரொம்ப பூனா இருக்கு. தென் டென்டல் டிவைஸ்ல லைக் எகெயின் இன் இம்பாக்ட் இம்ப்ளான்ட் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு 3D அடாப்டேஷன் ஆஃப் 3D இன் டென்டல் டிவைஸ் இஸ் வெரி வெரி லோ காஸ்ட் பர்சனலைசேஷன் திங் ஒன். இங்கே பர்சனலைசேஷன் தான் ஒரு கீ ஃபார் அட்வான்டேஜ் ஆஃப் 3D பிரிண்டிங். பிகாஸ் எனக்கு என்ன வேணுமோ எனக்கு ஏற்ற மாதிரி வி கேன் ப்ரொடியூஸ் டிவைஸ், வி கேன் ப்ரொடியூஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், we can produce a model. So anything personalization oriented we can do. So it is simply okay only digital file வச்சு ஒரு ஆப்ஜெக்டே நம்ம கிரியேட் பண்றோம். So apart from this ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு இது ஒரு பெரிய பூமா இருக்கு. ஏன்னா 3D பிரிண்டிங் ஆர்கனை நம்மளால எடுக்க முடியும். தட் இஸ் கிட்டத்தட்ட ஆர்கனை மாடலிங் பண்ணி ஒரு ஆர்கனுடைய மாடலிங் ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. தென் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங் வந்து ஃபார் burn victims. It offer unique combination of bio printing, that is skin like structure, printed skin like structure கொடுக்குறாங்க கிராஃப்ட் பண்ணும்போது. ஸோ தீக்காயம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ அந்த தீக்காயத்தில் ஒட்டுறதுக்கு நமக்கு 3D பிரிண்டிங் மூலியமா ஸ்கின் லைக் டெக்ஸ்டர் உள்ள ஒரு பிரிண்டட் ஸ்கின்னை உருவாக்கி அதை கிராஃப்ட் பண்றாங்க. அந்த ஸ்கின் லைக் டெக்ஸ்டர் உள்ள அந்த பிரிண்டட் ஸ்கின்ல உங்களுக்கு ஒருவேளை லிவிங் செல்ஸ் கூட இருக்கலாம் அதை ஹீல் பண்றதுக்கு, இல்ல அதுக்குள்ளார லைக் மெடிசன்ஸ் இருக்கும் அதை ஹீல் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. தட் இஸ் பயோ பிரிண்டிங் used to create organs and body part that even in cost effective manner thing. And with respect to pharmaceutical பாத்தீங்கன்னா highly porous pill, அதாவது பில்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய டோசேஜ் கூட ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் 3D பிரிண்டட் ட்ரக். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோம்மேடு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிட்டுக்கு தேவையான ஒரு ஹார்ட் ஷேப் ஸ்டார் ஷேப் டேப்லெட்டை நம்ம வீட்லேயே கூட மேனுஃபேக்சர் பண்ண முடியும் 3D பிரிண்டர்ஸ் வீட்டில் வச்சுக்கிட்டு. ஸோ லிவிங் டாட்டூஸ், ஸோ லிவிங் மெட்டீரியல்ஸ் எனி மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்ம வந்து 3D பிரிண்டர் மூலமா பிரிண்ட் எடுத்து நம்ம உடம்புலே டாட்டூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்டீரியா மிக்ஸ்டு வித் ஹைட்ரோஜல் அண்ட் நியூட்ரியன்ட். ஸோ இட் ஹீல் தி பர்ன், ஆஃபர் பெயின் ரிலீஃப் அண்ட் பெனிஃபிட் வேரி பை டாக்டர் ஸ்ட்ரெயின். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா எனக்கு ஒரு மூட்டு வலி இருக்கு. ஸோ இன்ஃபியூச்சர்ல அந்த மூட்டுல ஒரு டேட்டூ போடுறாங்க. டேட்டூனா ரொம்ப பெருசா போடணும் அவசியம், ஒரு சின்னதா கூட போடலாம் இல்லைங்க. அந்த டேட்டூக்குள்ளார உங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக் பெயின் ரிலீஃப் மெடிசன் இருக்கலாம், இல்ல எனி திங். பிகாஸ் ஒரு லிவிங் திங்கை நமக்குள்ளார பிரிண்டிங் லிவிங் திங்கை நம்ம பிரிண்ட் எடுத்து ஆப்ஜெக்டா பிரிண்ட் எடுத்து நமக்குள்ளார இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாம். இம்ப்ளான்டேஷன் இல்லை நம்ம ஈவன் வி கேன்
வாட் இஸ் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான விஷயங்கள்லாம் 3D பிரிண்டிங்ல, ஐ மீன் 3D பிரிண்டிங் ஹெல்த் செக்டார்ல இருக்கு. தட் இஸ் அனாட்டாமிக் மாடல் கிரியேட் பண்றது, கஸ்டமைசேஷன் பண்றது, டிசைன் கஸ்டமைஸ் பண்ணி இம்ப்ளான்டேஷனுக்குலாம் நம்ம யூஸ் ஆகுது. ட்ரக் ப்ரொஃபைல், ஐ மீன் காம்ப்ளெக்ஸ் ட்ரக் ரிலீஸ் ப்ரொஃபைல். சில ட்ரக்ஸ் எல்லாம் நம்மளை வந்து உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு வி ஹேட் சம் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஒரு டார்கெட்டட் இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கும், பர்சனலைஸ்டு ட்ரக் டோசிங் மெக்கானிசத்துக்கும், டோசேஜ் ஃபார்மேஷன் மெக்கானிசத்துக்கும் 3D பிரிண்டிங் ஒரு பெரிய பூனா இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், முன்னாடி பார்த்த மாதிரி பேர்ன் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பேர்ன் விக்டிம்ஸ்க்கோ, நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் ஹை நியூட்ரிஷன் வேலிடு ஃபுட், தட் இஸ் 3D பிரிண்டட் ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாத்திரையில் ஒரு பெரிய பிரச்சனை, பெருசாக இருக்கும், விழுங்க கஷ்டமாக இருக்கும். அது 3D பிரிண்டட் ட்ரக்ஸு. சைஸை நம்ம டிசைட் பண்ணுறது, கலரை நம்ம டிசைட் பண்ணுறோம், ஃப்ளேவரை டிசைட் பண்ணுறோம் நம்மளே. ஸோ எடுத்து வாயில் போட்டால் அது கரையிறதே தெரியாத அளவுக்கு ட்ரக்ஸ் கூட இருக்குது, டேட்டூஸ் இருக்குது, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் 3D பிரிண்டிங் டிவைஸ் மூலிமா உருவாகிற ஆப்ஜெக்டில் இருக்குது. Then again it has a vital role in environment. ஸோ என்வரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய 3D பிரிண்டிங் பண்ணுது. ஒன்று பார்த்தீங்கன்னா பொல்யூஷனை காம்பேட் பண்ணுறதுக்கு போர்ட்டபிள் பொல்யூஷன் கண்ட்ரோல் டிவைஸ் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணலாம். அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பொல்யூட்டனை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ எ ஹேண்ட் ஹோல்ட் ஸ்பாஞ்ச் which absorb pollutant. This device can used for compaction of pollution. And பார்த்தீங்கன்னா 3D printing used to deliver product like jewelry, toy and other purchases, thus reducing fuel usage. So hence reducing pollution. So சிம்பிளா சொல்ல போனா இது வந்து ஹைலி டீசென்ட்ரலைஸ் பண்ணிடும் எல்லா மெக்கானிசத்துமே. இப்போ நம்ம வீட்லயே ஒரு 3D பிரிண்டர் இருக்கு. இந்த பிரிண்டர் வச்சு நம்ம வீட்லயே டாய்ஸ் உருவாக்கிக்கலாம். இப்போ நமக்கு டாய் வேணும்னா கடையில போய் டாய் வாங்குறோம். இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒன்று நம்ம யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் படிக்கிறோம், பிடிஎஃப் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம வந்து வாட் வி வில் டூ, வீட்டில் ஜெராக்ஸ் இருந்தால் இங்க்ஜெட் பிரிண்டர் மூலயமா நம்ம கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுக்கிறோம். இதே ஒரு ஆப்ஜெக்ட் வேணுமே, இப்போ எனக்கு ஒரு டாய் வேணும்னா as of now we go to shop and we purchase. After the 3D printing industry boomed, every house has 3D printer. வீட்லயே 3D printer இருக்கும். நம்ம வீட்லயே தேவையான டாய்ஸ் வேணும்னா, குழந்தைகளுக்கு வேணும்னா என்ன டிசைன், என்ன கலர், என்ன மாதிரி வேணுங்கிறத அந்த ஆப்ஜெக்ட் நம்ம அங்கேயே வச்சு நம்மளே டாய்ஸ் உருவாக்கிறோம். தட் இஸ் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப லோக்கலைஸ்டு பண்ணுறதுனால நம்ம அலைய வேண்டிய விஷயங்கள் இருக்காது. ஸோ வெஹிக்கிளுடைய ஐ மீன் ஃபியூல் யூசேஜ் இருக்காது, பொல்யூஷன் குறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இது ஆக்சுவலி வந்து ரீசைக்ளிங் ரீயூஸ் ப்ராடக்டை நிறைய உருவாக்குறதுனால எகெயின் நமக்கு வந்து பொல்யூஷனை கம்பேட் பண்ணுது. வெரி சிக்னிஃபிகன்ட்லி இட் ஹெல்ப் 3D பிரிண்டிங் object, printed object or 3D printing mechanism enable recover ecological important species. For example, in Bahrainல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு sandstone like material இதை create பண்ணிருக்காங்க. It is used to create unique coral shape structure that help coral reef to colonize and regenerate damaged reef. ஏன்னா உங்களுக்கு நேச்சுரலா அந்த ரீஃப் அழிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியலா ரீஃபை கிரியேட் பண்றோம் இன் ஆர்டர் டு கொலனைசேஷன். அந்த கொலனைசேஷன் தான் அவருடைய கேரக்டரே. அந்த கொலனைசேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து காரல் ரீஃபோட கொலனைசேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம 3D பிரிண்டர் மூலியமா வி கிரியேட் லைக் ஒரு சாண்ட்ஸ்டோன் லைக் மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எகெயின் இது வந்து பயோடைவர்சிட்டியுடைய டைவர்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, ஸ்பீசி டைவர்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. எகெயின் when we see this one, it make parts local. முன்னாடி பார்த்த மாதிரி இது லோக்கலை ஸ்பெசிஃபிக் பண்ணும்போது நமக்கு நிறைய ஃபியூல் காஸ்ட் குறையும். அண்ட் 3D பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரா மெட்டீரியல் ரொம்ப கம்மி தான் நமக்கு. எஸ்பெஷலி டீக்ரேடபிள் ரா மெட்டீரியல் இருக்கும்போது நமக்கு எகெயின் வந்து பொல்யூஷனுங்கிறமான விஷயங்கள்லாம் குறையுது. ஸோ இது மேனுஃபேக்சரிங் செக்டரை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுது, எஃபிஷியன்ட் டிசைன் கிடைக்கும், நிறைய இன்வென்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறதுனால. ஸோ இட் இஸ் ஆப்வியஸ்லி பூன் ஃபார் எவ்ரி திங் வித் ரெஸ்பெக்ட் டு என்விரான்மெண்ட் ஆல்சோ. ஸோ 3D printing is a very important segment. This one, prepare well. Thank you.